வணக்கம். எல்லோரும் நலமோடு வாழணும். ஓம் செல்வ கணபதியின் பகவானின் அருளால் மீனராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் ஐஸ்வர்யமும் நிம்மதியும் சந்தோஷமும் தீர்க்க ஆயுளும் உண்டாகட்டும். அடிபணியாத மீனராசி, தலை வணங்காத மீனராசி. காரணம், குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசி. உங்க ராசி வீட்டுக்கு அதிபதி குரு. மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்லும் அளவிற்கு, அதாவது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு, ஒரு குழம்பி இருக்கவங்க, ரொம்ப குழப்பமா இருக்கவங்க மட்டும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொல்லி அதுக்குண்டான வழிகாட்டக்கூடிய அறிவாற்றல் நிறைந்த குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசி. பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம், உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம், ரேவதி புதனின் நட்சத்திரம். இது 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே குணம் இருக்காது. அதாவது பொதுவாக மீனராசிக்கு ஒருவருக்கு கஷ்டம் என்றால் ஓடி அவர்களுக்கு உதவக்கூடிய இலகிய மனப்பான்மை நிச்சயம் உண்டு. நான் அதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். நிறைய பேர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, பொதுவாக எல்லா ராசிக்கும் இருக்கும். அதில் இந்த 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, 12 பாவத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும், அமையும், சஞ்சாரம் செய்யும். நீங்கள் ஜனன காலத்தில் பிறந்திருக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையை வைத்துதான் உங்கள் குணங்கள் மாறும். அதில் ஒவ்வொருத்தரும் வித்தியாசப்படலாம். மேக்ஸிமம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க மீனராசினியர்கள் அவர்களுடைய சொந்தங்கள், உறவுகள், மிக நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொன்னால் அதை எடுத்துங்க. எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். காரணம், 7.5 சனியில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தைரியமான ராசி, எல்லாம் தெரியும், ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என பல பேர்கள், நல்லா இருக்கவங்க, பாதுகாப்பாக இருக்கவங்க இருக்காங்க. அது அவர்களுடைய சுய ஜாதகத்தின் தசா புத்தி வலிமையும் கொண்டு அவர்களுக்கு நல்ல, அதாவது எந்த கெட்ட நேரங்கள் வந்தாலும் அந்த தசாநாதன் தசா புத்தி அதை பார்த்து கொள்ளும். இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள், குரோதி வருடம், இன்று செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 21ஆம் தேதி, இன்று மாலை 6:32 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூர நட்சத்திரம். இப்போ மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். மகர ராசி நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களை அரவணைத்து அன்பு காட்டி, கோபமான சூழல் இருந்தால் அந்த கோபமான சூழல்களில் வார்த்தைகளை வளர்த்து கொள்ளாமல் எந்த அளவுக்கு ரத்தின சுருக்கமாக பாதிப்புகள் வராத வண்ணம் பேசி பழகி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என இந்த நேரம் அவர்களுக்கு அதாவது உங்கள் வீட்டில் மீனராசினியர்கள் வீட்டில் உறவுகளாக, பிள்ளைகளாக, உடன் பிறந்த சகோதரர்களாக அல்லது கணவன் மனைவியாக, நல்ல நண்பர்களாக இருந்தால் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடல்நலம் சரியில்லை என்றால் உடனே சென்று அவர்களை மருத்துவரிடம் சென்று அதற்குண்டான சிகிச்சை செய்வது நல்லது. குளிகை நேரம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அதை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அது டெத்து டைம்ல மட்டும் அதை பார்ப்பாங்க. அது தவறு. குளிகை நேரத்தில் எது செய்தாலும் பல மடங்காக மாறும். அப்போ கெட்டதை செய்யக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் உடம்பு காமிக்க அறுவை சிகிச்சை அதெல்லாம் கூடாது. ஜுரம்னா போயிட்டு காமிக்கலாம். சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம், கிரக பிரவேசங்கள் செய்யலாம். குளிகை நேரத்தில் நகைகள், தங்க நகைகள் வாங்கலாம், கடன் வாங்கக்கூடாது. அடுத்து நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம்.
குளிகை நேரத்தில். மற்றபடி வந்து குளிகை நேரத்தில் வந்து கடன் வாங்கக்கூடாது, உடம்பு சரியாத போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடாது, அந்த நேரத்தில் அறுவை சிகிச்சைக்காக அட்மிட் ஆகக்கூடாது. ஜுரம்னா பார்த்துட்டு ஊசி போட்டு வந்துடலாம், அட்மிட் ஆகக்கூடாது. சில விஷயங்களை நீங்கள் வீடு வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செஞ்சால் திருமணம் வந்துட்டே இருக்கும், அதாவது ஒரு திருமணம் செய்யக்கூடாது. மற்றபடி வந்து நீங்கள் திருமணத்துக்கு உண்டான பேசி முடிக்கிற அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். குளிகை நேரம் தங்க நகைகள் வாங்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்ஷய திதி என்று ஒரு 30 ஆண்டு காலமாக அது பிரபலமாக அந்த தினங்களில் வாங்கினா தங்க நகை சேரும்னு சொல்லி அது ஒரு நம்பிக்கையாக தொடர்ந்து வராங்க. அது ஒரு அக்ஷய திதின்றது உண்டு. ஆனால் எத்தனை பேருக்கு வீட்டில் வந்து கடன் வாங்கி அதை வாங்கி அதுக்கு வட்டி கட்டி அந்த நகையை அடமானம் வச்சு அந்த நகை இல்லாமல் போனது அது உங்களுக்கு தான் தெரியும், பல பேருக்கு தெரியும். நல்லா இருக்கவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள், மீன ராசிக்கு தற்போதைய கிரக நிலைகள், ராகு அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியில் ராகு, உங்கள் ராசியில் பாம்பு, கருநாகம் பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது உங்கள் ராசியில். நேரடியாக வாழ்க்கை துணை, கணவன் என்ற வாழ்க்கை துணை, மனைவி என்ற வாழ்க்கை துணை அல்லது தொழில் பார்ட்னர், அந்த இடத்துல வந்து சென்னாகம் அமர்ந்திருக்கு. 2 பாம்புகள் அமர்ந்து கொண்டு, ஒருபுறம் குருவின் அருளால் நன்மைகள் நடந்தாலும் இன்னொரு புறம் வரவுக்கு மீறி அதாவது ஜான் ஏறினா மூலம் குறையுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜான் வந்து நம்ம மேலே போனோம்னா இந்த சைஸுக்கு கீழே விழுந்துருவோம் அப்படின்றது அர்த்தம். அதுபோல வாழ்க்கையில் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த 2 பாம்புகளை என்ன செய்யணும்? அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது இருக்கும். அது இன்னும் அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் 2 பாம்புகளும் உங்கள் ராசியில் ஜென்மராகு கலத்திரஸ்தானத்தில் பாம்பு. இது வந்து பிறக்கும் போது இருந்தால் அது பேரு. இப்போ வந்து அட் பிரசன்ட் இப்போ வந்து இன்றைய கிரக சூழலில் இந்த பாம்புகள் 2, அத பாம்போட சஞ்சார காலங்கள் வந்து 18 மாதங்கள் அது இருக்கு. அதுக்கு நீங்க ராகு காலத்துல, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல ராகு பகவானுக்கும் யமகண்டத்துல கேது பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது. இந்த 2 நாகங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அடங்கக்கூடிய சக்தி துர்க்கை அம்மனுக்கு உள்ளது. இந்த 2 நாகங்கள் வரிசையில் நம்மை போல் தெய்வத்தை வணங்கும் பொழுது கோயிலில் அந்த மறைமுகமாக ஒரு நிழல் போன்று, ஏன்னா அது நிழல் கிரகங்கள் நமக்கு தெரியும், நம்ம பக்கத்தில் நிற்கலாம், அது நின்று வழிபடுவதாக சாஸ்திரம் சொல்கிறது. இந்த 2 பாம்புகளை தொல்லைகள் என்னென்ன கொடுக்கும்? கடன் வாங்கிட்டு பணம் தரமாட்டாங்க. உங்ககிட்ட கடன் வாங்குவாங்க, ஆனால் கடன் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேண்டிய சமயத்தில் பணம் இல்லாமல் அவஸ்தைப்படுவீங்க, பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கும். நீங்கள் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் கொடுத்தாலும் திரும்பி பணம் வராது. 7.5 சனி போயிட்டே இருக்கு. மீனராசினியர்கள் யாரையும், அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை. மனைவியை நம்ப வேண்டும், கணவனை நம்ப வேண்டும், நல்ல நண்பர்களை நம்ப வேண்டும். ஆனால் அந்த உணவு வியாபாரம் பணம் என்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் உசார் அவசியம் வேண்டும். மீனராசிக்கு இனி அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும், 5இல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சூரியன் புத ஆதித்ய யோகம். தந்தை மூலமாக நிறைய நன்மைகள். மாணவிகளுக்கு இந்த குரு இப்ப இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள், சனியும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. குருவின் பார்வையால் மொத்த தோஷங்களும் மறைந்திருக்கிறது, விலகவில்லை, மறைந்திருக்கிறது. அந்த குரு பார்வை விலகியவுடன் அந்த தோஷங்கள் எழுந்து உங்களை தாக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் உங்கள் படிப்பில் முழு கவனம் வைத்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் ஐங்கிரீவர் பகவானையும் அன்னை சரஸ்வதி அன்னையையும் வழிபட்டு, எங்கள் படிப்புக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது,
பணத்தடை இருக்கக்கூடாது, பொருளாதார தடை இருக்கக்கூடாது, எக்கனாமிக் தடை இருக்கக்கூடாது. மற்ற உறவுகள் மூலமாக, அப்பா அம்மா மூலமாக நீ இதை படி அதை படின்னு திணிக்கக்கூடாது. இன்னொன்று வந்து, சார் நான் நல்லா படிப்பேன் சார், என்னன்னு தெரியல, இந்த ஜென்ம ராகு வந்ததுலேருந்து எனக்கு படிப்பு மேலே அக்கறை இல்லாமல் இருக்குது, என் பையன் நல்லா படிப்பான், என் பொண்ணு நல்லா படிப்பான், அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நான் வந்து அந்த ராகு கேது அந்த அர்ச்சனை பண்ணணும்னு சொல்கிறது. அதன் பிறகு 6ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும், இன்னும் ஒரு சில வாரங்களில் சுக்கிரனும் பெயர்ச்சியாகி, அந்த சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்ப்பதால் தனவரவு பெருகும், பழைய வரவுகள் திரும்ப கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் மெல்ல மெல்ல குணமாகும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து விலகி நலம் உண்டாகும். அடுத்து 12ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் விரைய சனி, எவ்வளவு பணம் வந்தாலும் போயிட்டே இருக்கு. இந்த 2 பாம்பு வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் என் மனைவியோடு நான் பிரிஞ்சிருக்கேன், என் கணவனோட பிரிஞ்சிருக்கேன். எங்கள் வீட்டில் டார்ச்சர், எங்கள் மாமனார் மாமியார் டார்ச்சர். யார் இதை வந்து ஆணும் சொல்லுவாங்க, பெண்ணும் சொல்லுவாங்க. மாமனார் மாமியார் மூலமாக டார்ச்சர், அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல என்னை கொஞ்சம் கூட அதாவது பாரபட்சம் பார்க்காம மனிதாபிமானம் இல்லாமல் நடத்துகிறாங்க அப்படின்னு சிலர். நிறைய கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், எதோ பண்ணுறேன். என்னுடைய மனித சக்தி, மனசக்தி, மூலசக்தியை வைத்து என்னால் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்கிறேன். பாதுகாப்பாக இருக்கணும் தெரியுது, நல்லா தெரியுது எனக்கு. நான் வந்து இந்த சமயத்தில் இந்த ஏதாவது பண்ணனா 7.5 சனிக்கு பெரிய பெரிய சிக்கல் வந்துடும் அப்படின்னு தெரியுது. அதுக்கு நான் வந்து அமைதியாக போனாலும் சீண்டி சீண்டி சண்டை வருது. நண்பர்கள் மூலமாக ரொம்ப வருஷம் பழக்கம், 20 வருஷம் பழக்கம், அந்த நண்பர்கள் பிரிந்து விட்டார்கள். கணவன் மனைவி கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, நல்லா போயிடுது. 7.5 சனி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டோம், இது மாதிரி பாதிப்பு உண்டாயிடுச்சு. இந்த இன்னொன்று ஒரு நேயர் ஒருத்தர் வந்து கன்னிராசி நேயர், அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், 7ல் சனி கண்டக சனி இருந்தால் என்ன பரிகாரம் என்று. நான் இது வந்து எல்லா ராசிக்கும் இந்த 7ல் சனி இருந்தால் கண்டக சனி தான். உங்களுடைய ஜனன காலத்தில் 7ல் சனி இருந்தால் அது வந்து கண்டக சனி தான். இப்போ கன்னிராசிக்கு கண்டக சனி இல்லை, இன்னும் மார்ச், அதாவது 2026 மார்ச் 9ஆம் தேதி மேலே தான் சனி பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி, திருக்கணித பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் பயிற்சி ஆகுது. அப்போ அதுவரை உங்களுக்கு கண்டக சனி கிடையல இல்லை. கண்டக சனியாக இருந்தால் என்னென்ன நடக்கும்? மீனராசிக்கு கண்டக சனி, 7ல் சனி ஜனன காலத்தில், இப்போ விரயஸ்தானத்தில் 7.5 சனி நடந்துருக்கு. ஜனன காலத்தில் உங்களுக்கு லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் அதுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில்னா, அதாவது சில பேரில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சுருப்பாங்க. திருமணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் நல்லா இருந்திருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் எலியும் புனியுமாக இந்த 7ல் சனி இருந்தால் இவங்க சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ணதை இவங்க சொல்கிறத இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் சொல்கிறத ஏற்றுக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து அதன் மூலமாக அவங்க சொல்கிறது தப்போ ரைட்டோ அதை சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாமலே அங்கே நம்ம பிரச்சனையை ஆஃப் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து நான் இப்படி தான், நான் யார் சொல் பேச்சை கேட்க மாட்டேன். நான் பல பேர்களை மீனராசியை கண்டதுண்டு. ஒரே கடிவாளம், அந்த குதிரைக்கு வந்து கடிவாளம் கட்டின மாதிரி நேராக அதே அவங்க முடிவு பண்ணதே போகக்கூடாது. கொஞ்சம் நமக்கு, ஏன்னா மற்ற நேரங்களில் ஓகே, மீனராசியை போல ஒரு அறிவாளி ராசி கிடையாது. அவங்க எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நழுவி விடுவார்கள். கழுவுன மீனில் நழுவன மீன் சொல்லுவாங்க. நழுவி வந்துட்டு அதுலேருந்து ஒதுங்க வருவாங்க. ஆனால் நேரம் பாதிக்கும் போது யாராக இருந்தாலும், சிவபெருமானே 7.5 சனியில் பாதிக்கப்பட்டார், அந்த கர்மாவை அது விடாது. அதுதான் அந்த ஜோதிட சக்கரம், கால சக்கரம், அதோட கட்டுப்பாடுகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுதான்
யாராக இருந்தாலும் விடாது. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாகவே இருக்கும். ஆனால் அதை யோசனை பண்ணி மற்றவங்ககிட்ட கேட்டுக்கிறதுனால நமக்கு கௌரவம் குறைஞ்சிடாது, எதுவும் குறைஞ்சிடாது. மற்றவங்களை இந்த சமயம் கேட்டால் நம்ம வீக்காக நினைச்சோன்னு நினைப்பாங்க. மிருகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, அடுத்தவர்கள் இடத்துல ரொம்ப அன்பாக பழகுவாங்க, வார்த்தைகள்லாம் ரொம்ப ஈஸியாக வசீகரமாக பேசக்கூடியவர்கள், எல்லோரையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய சக்தி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மீனராசினியர்கள் அவர்களுக்கு உண்டு. இந்த நேரம் சனியால் பாதிக்கப்பட்டு உள்ளீர்கள், சனி பகவானால் பாதிக்கப்பட்டுள்ளது. நீதிமான், உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ, இப்போ பார்த்தீங்கன்னா குரு தசைலாம் முதல் தசை மீனராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் குரு தசை தான் ஆரம்ப தசை. அதுக்கப்புறமா சனி தசை, அதுக்கப்புறமா புதன் தசை, புதனுக்கு அப்புறமா கே தசை. கே தசையில் நீங்கள் அதில் பயணம் செய்து கொண்டிருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேது கெடுப்பான், ராகு கொடுப்பான், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விநாயகர் வழிபாடு வேண்டும், நேர் வழி வேண்டும், அகலக்கால் வைக்கக்கூடாது. ஆசை வார்த்தைகளை சொல்லி நீங்கள் இந்த பணத்தை இதில் முதலீடு பண்ணுங்க, இதில் பல மடங்கு வரும் அப்படின்னு சொல்லி அதை செய்வாங்க. அந்த ஆசை வார்த்தைகளுக்கு நாம் இணங்கி விடக்கூடாது. அதுதான் அவங்க இந்த சமயங்களில் ஏழரசி நடக்கும்போது அந்த கவனம் சிதறல்கள். இப்போ வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும், நேராக ஓட்டிகிட்டே இருக்கும், திடீர்னு நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் கரெக்டாக தான் போயின்னு இருப்போம். எதிரில் வரவங்க அவங்க வீட்டில் என்ன சண்டை நடந்ததோ, என்ன கணவன் மனைவி சண்டையோ அல்லது ஏதோ கடன் தொல்லையோ அந்த சிந்தனையிலே வந்திருப்பாங்க. நம்ம கவனமாக இருந்தால் அப்படி விலகி போயிடலாம். நம்மளும் கவனக்குறைவாக இருந்தோம்னா இந்த சமயம் கவனக்குறைவுகளை ஏற்படுத்தி விபத்துக்களை ஏற்படுத்தும். விபத்து என்பது வெறும் வாகன விபத்து மட்டும் அல்ல, குடும்பத்தில் உள்ள உறவுகள் வார்த்தைகள் மூலம் விபத்து, கடன் மூலம் மிகப்பெரிய மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய விபத்து, இதெல்லாம் ஏற்படும். அதனால அதுக்கு சனீஸ்வர பகவானுக்கு எழுதி எது பெரிய பரிகாரங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. கடவுள் பாதத்தை பார்த்து தீபம் ஏற்றி வழிபடுவது தான் பரிகாரம். எந்த நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எதையும் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம திருப்திக்கு நம்ம முன்னோர்கள் தொடர்ந்து அதை செய்து வந்தார்கள், அவ்வளவுதான் தவிர மற்றபடி எது கிடையாது. சனீஸ்வர பகவானுக்கு ஓம் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சைகம் வாழ நின்னல் தாத்தா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். அல்லது காயத்ரி, சனி காயத்ரி. ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஆஸ்தாய தீமைகி தன்னோ மந்த பிரசோதியார். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானு வழிபடுங்கள். ஸ்ரீராமஜெயம் சொல்லி தினம் உறங்குவது. மீனராசினியர்கள் எந்த வயது இருந்தாலும் ஸ்ரீராமஜெயம் என்று 11 முறை சொல்லி படுத்து தூங்கும் போதும் காலையில் எந்திரிக்கும் பொழுதும் 11 முறை ஸ்ரீராமஜெயம் சொல்லி எழுந்திருப்பது நல்லது. அல்லது இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயுபுத்ராய நமஸ்துதே அந்த ஸ்லோகம் சொல்லி, அல்லது ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வரானானின் ஸ்ரீராமஜம். இந்த 7 சனியில ஆஞ்சநேயரை வழிபடுறது மிக 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 பெரிய நன்மை. ஆஞ்சநேயர் பகவான் தான் உங்களுக்கு தைரியம் கொடுப்பார். ஆஞ்சநேயர் பகவான் தான் உங்க குடும்பத்தை சேர்த்து வைப்பார் இந்த நேரம். ஏன்னா 7 சனினாலே நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் பிள்ளையாருக்கு அருகம்புல், வெள்ளம்புருள் லட்டு, கற்பூர தீபம், பிள்ளையாருக்கு அவர் பாதத்தை சரணடைங்க. முதல் பிள்ளையாரை வழிபடாம எந்த காரியங்கள் செய்தாலும் அது நிறைவேறாது. முதல் பிள்ளையார்கிட்ட உங்க கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருந்தால் கணவனோட ஜாதகம் மனைவியோட ஜாதகம் பிள்ளையார் பாதத்தில் வைங்க. அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் பாதத்திலையும் வைங்க. அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு 7 சனினாலேயே பெருமாளை பார்க்கறது தான் சனி தோஷத்துக்கு முழுமையான ரெமெடி. அதுதான் பரிகாரம். மகாவிஷ்ணு பகவானை சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி சனிக்கிழமை தோறும் துளசி அர்ச்சனை வைத்து நவதானிய தீபங்களை கூட ஏற்றலாம்.
மகாவிஷ்ணு பெருமாளுக்கு இது பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறமா இந்த கடன் தொல்லைகள், இதை எப்படி அடக்குவது, கடனிலிருந்து நாம் எப்படி விலகுவது, லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். யோக லட்சுமி நரசிம்மர் யோகங்களை கொடுக்கக்கூடியவர். யோகம் என்றால் கடன் விலக, கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க, நல்ல வீடு கட்ட யோகம், பிள்ளை புத்திர பாகியம் உண்டாக யோகம், செல்வம் நிலைத்திருக்கக்கூடிய யோகம். யோக லட்சுமி நரசிம்மர் அந்த பகவானை வழிபடுங்கள். அவருக்கு அரளிப்பூ வச்சு வழிங்க. மாசத்துக்கு ஒரு முறை அவர் பாருங்க. எல்லா இடத்துலையும் எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்கும். ஸ்ரீரங்கத்திலேருந்து எல்லா பெருமாள் கோயிலையும் இருப்பார். அல்லது சோழிங்கநல்லூர் நிறைய கோயில் இருக்கு. யோக லட்சுமி நரசிம்மர் இருக்கு. யோக லட்சுமி நரசிம்மர் இருந்தாலே வழிபட ஆரம்பித்து விடுங்கள். எதிரிகள் உங்கள் முன் நிற்க மாட்டார்கள். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீங்க வேலை செய்யறத ஒரு டார்ச்சர் பண்றாங்க. கணவன் மூலமாக டார்ச்சர், மனைவி மூலமாக டார்ச்சர், ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளால் டார்ச்சர். அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. தானா அந்த அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை தனியா கூட்டு வந்து காப்பாத்தி நல்ல இடத்துல உட்கார வச்சிருவார் யோக லட்சுமி நரசிம்மர். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு யோக லட்சுமி நரசிம்மர். உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவான், தன்வந்திரி பெருமாள். திருவான்மியூரில் இருக்கும் மிக புராண கோயில், புராதனமான கோயில் மருந்தீஸ்வரர், அந்த பகவான், அவரை வழிபடுங்கள். வைத்தீஸ்வரனை வழிபடுங்கள். கடவுள்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக வைத்தீஸ்வரன், மருந்து கொடுக்கக்கூடிய தெய்வமாக மருந்தீஸ்வரர், குணப்படுத்தக்கூடிய மருந்து கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக கடவுள் அவதரித்திருக்கார். அவரை வழிபடுங்க. ஆஞ்சநேயர் பகவானை வழிபடும் போது அவரை மாதிரி உடம்பு பலமா வச்சுக்கலாம். ஆஞ்சநேயர் பகவானை கும்பிட்டீங்கன்னா அவர் பாருங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பார். ஆஞ்சநேயர் பகவானை 7 சனியில் தினம் துதிப்பது நல்லது. மீனராசினியர்கள், இப்போ உங்களுக்கு புதன் தசை நடந்து கொண்டிருந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, மகாவிஷ்ணு பெருமாளுக்கு பச்சை பயிறு பச்சை வாழைப்பழம் வைத்து அர்ச்சனை செய்வது புதன் திசை யோகமாக இருக்கும். மீனராசிக்கு 7 குடையும் சுகஸ்தானாதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, இந்த இரு பாவத்திற்கும் அதிபதி இந்த புதன் பகவானை வழிபடுவது, நவரத்தில் கூடிய புதன் பகவானை வழிபடுவது நல்லது. சனி தசை நடந்து கொண்டிருந்தால், நீங்கள் குரு தசையில் பிறந்தவர்களானால், சனி தசை கிட்டத்தட்ட இந்த 3 திசைகளும் பார்த்தீங்கன்னா, குரு தசை 16 வருடம், சனி தசை 19 வருடம், புதன் தசை 17 வருடங்கள், கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 40 வயசு வரைக்கும் இந்த தசைகள் ஓடும். இதன் பிறகு அந்த 40 வயசு மேல கேது தசைன்னு ஒன்று வரும். கேது தசையில தான் மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் மாட்டுவாங்க. இதில் ரொம்ப கவனமா இருக்கணும். கேது தசை வந்தாலே ரொம்ப தேவையில்லாதது. உங்க தொழில், உங்க வியாபாரம், நீங்க யார் விஷயத்திலும் தலையிடக்கூடாது, பஞ்சாயத்து போகக்கூடாது. நீங்க எதை பேசினாலும் குதர்க்கமா உங்க மேல அபாண்டமாக குற்றச்சாட்டுக்கள் வரும். மீனராசினியர்களுக்கு கவனமாக இருங்கள். குழந்தை பாகி, இப்போ கிரக நிலையில குரு பார்வை மிக மிக அவசியம். உங்கள் ராசிக்கு இது அற்புதமான காலகட்டம். 7.5 சனி ஒருபுறம் அது வேலை செஞ்சுருக்குது. அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன். குரு செய்யும் வேலைகள், குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, செவ்வாயோடு அமர்ந்து கொண்டு, குருமங்கள யோகம். தனாதிபதியும் உங்க ராசிக்கு அதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்து உங்கள் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தையும், மனைவி கணவன் இந்த நேரம் சேரக்கூடிய நேரம், திருமணம் ஆகக்கூடிய நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரம் முயற்சி செய்தால் திருமணம் ஆகிவிடும். மறுமணம் செய்பவர்களுக்கும் இந்த நேரம் மறுமணம் செய்யலாம். அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தின் மீது பார்ப்பதால் உங்களுடைய மூதாதையர்கள் மூலம் உங்களுக்கு சொத்துக்கள் வரும். எங்க மூதாதையர்கள் இல்லை, சில பேர்களுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படி இருக்கலாம். அதனால அவருடைய ஆத்மா உங்களை வாழ்த்தும் நேரம். எந்த கெடுதல் வந்தாலும் இந்த நேரம் அவருடைய ஆத்மா வாழ்த்தும். அப்போ இந்த அமாவாசை என்ற திதி அப்படி ஆடி அமாவாசை போச்சு, இப்போ மாசம் அமாவாசை வரும். அது போன்ற நேரங்களில் அவர்களுக்கு தர்ப்பணம் கோயிலில் கொடுப்பது அந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை அந்த தடுக்கன்னா அந்த கிரகங்களோட
கிரகங்களோட அவங்களுடைய தாக்குதலை இறைவனாலும் தடுக்க இயலாது. ஆனால் இறைவனை வழிபட்டால் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி, அதை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு கிடைக்கும். 11ஆம் இடத்தில் குரு பகவான், லாபஸ்தானத்தில் குரு பகவான். இன்னும் 5.5 ஆண்டுக்கு 7.5 சனி உங்களுக்கு விலக இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தது ஜென்ம சனி வரப்போகிறார். 2026 ஜென்ம சனி, 2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜென்ம சனி வருது. அப்போ அது போன்ற ஒரு கடுமையான காலகட்டங்களை இப்பொழுதே பணம் இருந்தா இன்னைக்கு எல்லாம் சமாளிச்சிடலாங்க. பணம் இருந்தா மரியாதை கிடைக்கும். பணம் இருந்தா எல்லாரும் உங்களை புகழ்வாங்க. பணம் சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கவங்ககிட்ட போய் ஒட்டிப்பாங்க. அவங்க ஏதோ வாரி கொடுக்குற மாதிரி ஒட்டிப்பாங்க. எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் அதில் ஒரு ஆதாயம் இருக்கும். ஒரு சிலர்கள் உங்களை அடிபணைய வைப்பார்கள். உங்களை அடிமையாக வச்சிருப்பாங்க. அவங்க தேவைக்காக உங்களை வச்சிருப்பாங்க. இந்த நேரம் அது போன்ற நேரம் 7.5 சனி. அதனால பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். பணம் இருந்தால் அதாவது மனித தேவைகள் 90% பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதில் அன்பு இருந்ததுன்னா, அன்பு பாசம் இருந்ததுன்னா 100% சந்தோஷமாக வாழலாம். மீனராசினியர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக்கி கொண்டே இருக்கும். 2.25 நாள் ஒரு முறை சந்திரன் முக்கியமானவர், மனதிற்கு அதிபதி, மனோகாரகன், அவர் மாறிக்கொண்டே இருப்பார். அதனால தான் ஜோதிடர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதான் நல்ல மாற்றம் வரும். முயற்சிகள், உங்கள் மீது தன்னம்பிக்கை வைத்து ஜோதிடத்தை நம்ப வேண்டாம். வெளிப்படையாக சொல்கிறேன், ஜோதிடத்தை நம்ப வேண்டாம். ஜோதிடர்கள் நான் சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம். தெய்வத்தை, நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை நம்புங்க. உங்க மேல தன்னம்பிக்கை நம்புங்க. நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆரோக்கியமும் கடன் தொல்லையும் நீங்கி 100 ஆண்டுகள் சிறப்போடு வாழ முருகப்பெருமானும் உங்கள் ராசிக்கு அதிபதியான பிரகஸ்பதி குரு தட்சிணாமூர்த்தி பகவானும் நவகிரக குரு பகவானும் முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் எதுவென்றால் பாக்யாதிபதி தனாதிபதி செவ்வாய் பகவான் முருகப்பெருமான். நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் வைத்து நவதானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் முழுத்தோரை பருப்பு அதை வைத்து அரளிப்பூ அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். இரத்த நோய்கள் விலகும். உறவுகள் ஒன்று சேருவார்கள். வீடு வாங்க, நிலம் வாங்க, கிரகப்பிரவேசம் வாங்க இந்த நேரம் அற்புதமான காலகட்டம். வீடு எப்படிலாம் கற்பனையில கட்டுறீங்களோ அதை நீங்க கட்டலாம். இந்த நேரம் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த பதில். நிறைய பேர் பணம் வச்சுக்கிட்டு சில சமயத்தில் அமையாது. எல்லாமே உண்டாகும். வாழ்க வாழ்க, 100 ஆண்டுகள் வாழ்க. வணக்கம்.